வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை அருளை பெற விரும்பும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நம்மை ஒரு ஆழமான உண்மையை நோக்கி அழைக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு விலகலும் ஒரு புதிய தெய்வீக வரலாற்றின் தொடக்கமாக இருக்கக்கூடியது என்பதை இந்நாளின் இறை வார்த்தைகள் நம்மிடம் கூறுகின்றன. வழக்கமான அமைதியான வாழ்க்கையினை கடவுள் அழைக்கிறார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் தரும் அழைப்பில் சத்தியத்திற்கு நிலை நிறுத்தும் போராட்டமும் புதிய வாழ்வுக்காக தியாகமும் இருக்கின்றன. இந்த நாளை ஒரு புதிய இறைமீட்பு பயணமாக எண்ணுவோம். நம் உள்ளத்தில் இருந்து இறைவனுக்கே உரிய இடத்தை கொடுப்போம். வாருங்கள், இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம். பொது காலம் 15ஆம் வாரம் திங்கள். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 8 முதல் 14 மற்றும் 22ஆம் இறைவார்த்தை. அந்நாட்களில் யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம். வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டில் இருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகரங்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண் மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள் என்று அறிவித்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி. எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணியின் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம். கண்ணி அருந்தது,
நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. நற்செய்தி வாசகம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 10ஆம் அதிகாரம் 34 முதல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவார்த்தை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக்கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம்: எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருகினார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகரித்த போதும் அவர்களது நிலைமைகள் கடுமையான அடிமைத்தனமாக மாறியது. அவர்கள் கடுமையான உழைப்புக்கும் அழுத்தங்களுக்கும் உள்ளானார்கள். அவர்களை அடக்க எகிப்தியர்கள் கொடுமையாக நடந்தார்கள். இந்த வாசகம் நம்மை நினைவூட்டுகின்றது. சில சமயம் நம் வாழ்வில் நன்மை வளர ஆரம்பிக்கும் தருணமே உலகம் நம்மை எதிர்க்கும் தருணமாக மாறிவிடுகின்றது. நாம் புனித வாழ்வை விரும்பும் போது மன உளைச்சலும், உறவு சிக்கல்களும், வேலை பழுதுகளும், சமூக ஒதுக்கீடுகளும் நம்மை சந்திக்கலாம். ஆனால் அப்போது நாம் நினைக்க வேண்டியது ஒன்று: இறைவன் எப்போதும் தனது மக்களை விட்டு விடுவதில்லை. அவர் பின்தொடர்கின்றார், அமைதியாக செயல்படுகிறார். ஏற்ற காலத்திலேயே தம் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போல் நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பை அளிக்கிறார். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன் என்கின்றார். இது நமக்குள் ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. இயேசு அமைதியின் இறைவனாக இருக்கிறவர் அல்லவா? ஆனால் அவர் இங்கு சொல்வது என்னவென்றால், உண்மையான அமைதி என்பது சத்தியத்தின் அடிப்படையில் கிடைக்கும் அமைதியாகும். வஞ்சகத்திலும் பொய்மையிலும் ஏற்படும் சமாதானம் அல்ல. நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் போது சில உறவுகள் முறிந்து விடலாம். நாம் ஒழுங்காக வாழ விரும்பும் போது சிலரும் நம்மை விட்டு விடலாம்.
ஆனால் அந்த விலைகள் அனைத்தும் விசுவாசத்தின் பாதையில் கடந்து செல்லும் தேவையான பாதைகள் என்பதை நாம் உணர்ந்தாலே போதும். நாம் களைப்பின்றி இறைவனுக்காக வாழலாம். ஜெபம். கருணைமிகு இயேசுவே, இன்றைய வாசகங்கள் எங்களை விழிப்படைய செய்கின்றன. நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் சுமூகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் உமது திட்டங்களில் எங்களுக்கு இருக்க வேண்டியது ஒவ்வொரு சோதனையும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை உணர வைக்கின்றீர். ஆண்டவரே, இன்று நாங்கள் எதை எதிர்கொள்கிறோமோ அது எவையாக இருந்தாலும் நாங்கள் உமக்காக வாழ விரும்புகின்றோம். உமது சத்தியத்திற்கு அஞ்சாமலே நின்று விடையளிக்கத்தக்க வீர மனதை எங்களுக்கு தாரும். எகிப்தியர் அடிமைப்படுத்திய இஸ்ரவேலரை நீர் நினைத்தது போல நாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் நீர் கவனித்திருப்பதை நாங்கள் நம்புகின்றோம். இன்று நீர் கூறும் வார்த்தை, வாழையை கொணர வந்தேன், எங்களுக்கு உண்மையின் ஊடாக சத்தியத்தையும் அமைதியையும் விடுதலையையும் தரும் என்பதை உணர செய்யும். எங்கள் உள்ளங்களில் உற்சாகமும் உம்மீது நிலையான நம்பிக்கையும் உமக்காக வாழ தயாராகும் மனமும் விசுவாசமும் புதியதாக எழுந்திடட்டும். எங்கள் உறவுகள் யாவும் உம்முள் ஒருமைப்பாடுடன் விரிவடையட்டும். எங்கள் போராட்டங்கள் யாவும் உமது கிருபையின் சாட்சியாக மாறட்டும். எங்கள் வாழ்க்கையே உமது தூய நாமத்திற்கு மகிமையாகட்டும். இன்றைய திருப்பலி வாசகங்களின் ஊடாக நாங்கள் மேலும் உம்மை அணுகக்கூடியவர்களாக உமக்காக வாழ தயாராகும் ஆவியோடு நிறைந்தவர்களாக மாறும் வகையில் உம்மால் மாற்றப்பட்டு வாழச் செய்யும். இவ்வாறு ஜெபிக்கின்றோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமீன். புனித அந்தோணியார் வாரபக்தி. ஜெபம். எனது மகிமையான பரிந்துரையாளரான தூய அந்தோணியாரே, அன்புடன் உமது பார்வையை என் மீது திருப்பிட வேண்டுகிறேன். பல புதுமைகளையும் தேவ அருளையும் செய்பவரே, என் பேரில் இறங்கி இந்த அவசர வேளையில் எனக்கு உதவி புரியும். தூயவரின் அறிவுரை. ஒருவனின் இரக்க செயல்கள் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து வர வேண்டும். நற்செயல். பாவிகள் மனம் திரும்ப ஜெபிப்பது. புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.